இஃப் யூ ஆர் அ பிகினர் டோன்ட் ட்ரை திஸ். நான் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எஸ்கேப் மெக்கானிசம். 250 to 300 grams ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாருங்கள், சரிங்களா? எவ்ரிடே. வெல்கம் டு டே 25 ஆஃப் அ 50 days transformation challenge. 25 நாள் முடிச்சிட்டோம். கேன் யூ பிலீவ் இட்? இன்னும் 25 நாள் தான் இருக்குது. அதாவது பாதி கடல் தாண்டியாச்சு, இன்னும் பாதி கடல் தான் இருக்குங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். பட் அதோட அந்த ஜேர்னி முடியுதா? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு ஒரு மாமா இருக்காரு. அவர் வந்து ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதாவது அங்கே வர தெரியுது இல்லை, அங்கே 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். எதுவும் சாப்பிட்றதுக்கு நடுவில் வாங்கி தர மாட்டார். பசிக்குதுன்னு சொன்னாலும் கூட இது கொஞ்சம் நேரம் தானே அப்படின்ட்டுருவார். அந்த மாதிரி என்னை ஒரு வழியாக சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பழகி மேனிப்புலேட் பண்ணி நானும் என்னை கொண்டு போயிடுவேன். யாரெல்லாமோ நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுற தப்பு இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் புதுசாக வர வியூவர்ஸ்க்கு லெட் மீ வெல்கம். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் சஜு, ஃபவுண்டர் ஆஃப் வார்மி வெல்னஸ். நம்ம இப்போ 50 days transformation சேலஞ்சில் இருக்கோம். ஆல்சோ நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் வாட் இஸ் த ரீசன் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் யூ டு கெட் இன்டு திஸ் ஃபிட்னஸ் ஜர்னி? அதாவது இந்த ஃபிட்னஸ் ஜர்னிக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய Q&As வந்துட்டு இருக்கு. அந்த Q&As கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, இந்த ருட்டீன் இதெல்லாம் ஃபட்டாஃபட்டா பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நார்மலி ஒர்க் அவுட் பண்ணுறத விட இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாகவே ஒர்க் அவுட் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் கோயிங் டு ஈட் டுடே. ஸோ வந்து ஹை நீஸ் பண்ணேன் 25 அண்ட் வித்தவுட் பிரேக் ஜம்பிங் ஜாக்ஸ், அண்ட் மறுபடியும் ஹை நீஸ் 25 அண்ட் மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ணேன் 25. ஸோ 25 அப்படி 100 பண்ணேன். அது ஒரு செட். அந்த மாதிரி 4 செட் பண்ணேன். அப்புறம் கார்டியோ பண்ணேன், சைக்கிளிங், அப்புறம் வாக்கிங், இந்த மாதிரி நிறைய கார்டியோ பண்ணேன். இன்றைக்கி ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுச்சு பாடி. ஸோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது என்னத்தை ஒர்க் அவுட். அண்ட் வீட்டுக்கு வந்து குளிச்சு நினச்சி சமத்து பொண்ணாக எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருந்தேன். பிகாஸ் நைட் சாப்பிட்றதுனுங்கிறதுனால ஃபாஸ்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ 3 liters ஆஃப் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் தென் ஐ மேனேஜ்ட். தென் இன்னைக்கு ஈவினிங் போடுற ட்ரெஸ் வந்து இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தா எல்லாமே ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இதை போட்டு கிட்டத்தட்ட 6 months மேலே ஆகுது. ஸோ ஐ தாட் ஓகே, நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு டைலரை காட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ரொம்ப பசிக்குது. நேற்று சிங்கிள் மீல் தான் எடுத்தேங்கிறதுனால இப்போ டைம் வந்து 3 o'clock ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடல. ஆனால் 3 liters ஆஃப் வாட்டர் பக்கம் நான் முடிச்சிட்டேன். இஃப் யூ ஆர் அ பிகினர் டோன்ட் ட்ரை திஸ். நான் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. அண்ட் என்னால் இது எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஃபாஸ்ட் பிரேக் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் 2 hours என்னால் மேக்ஸிமம் இருக்க முடியும். அந்த 2 hours நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, நான் போய் தூங்க போகிறேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எஸ்கேப் மெக்கானிசம். நான் போய் தூங்கிட்டு 2 hours கழிந்து எஞ்சி வந்ததுக்கப்புறம் லைட்டாக அதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு கெட் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் மியூஸ்லி எடுத்துக்கிட்டேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் லைட் மீலாக எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஐம் கோயிங் டு ஹேவ் குட் டின்னர். ஸோ எஸ், இது ஆக்சுவலி இன்றைக்கி டே கொஞ்சம் டயர்டிங்காக இருந்தது. இப்போ நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பாக வந்துட்டு உங்கள்கிட்ட வீடியோ பண்ணுறேன். எஸ், இன்றைக்கி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா டேட்டு பார்க்கல. எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா ஃபங்க்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ஃபங்க்ஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமும் நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற கேலரி டெஃபிசிட்லேருந்து இன்னும் கேலரி டெஃபிசிட்டில் இருப்பேன். ஸோ தட் நான் ஃபங்க்ஷனில் முன்ன பின்ன கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டாலுமே அந்த வீக்கில் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு எந்த இம்பேக்டும் இருக்காதுங்கிறதுனால. பட் இந்த தடவை வந்துட்டு நான் டேட் பார்க்காதனால இட்ஸ் பிக் மிஸ்டேக். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. பட் as I said earlier, if you're a beginner do not try it. எனக்கு இது ஆல்ரெடி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டேன். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு Q&A. ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கு, சிராஜ் தீன். ரியலி யூ மேட் மீ டு ஃபீல் த பாசிட்டிவ். எஸ், ஐ எம் இன் த ஜேர்னி. ஓகே, சிராஜ் தீனும் வந்து ஜேர்னி ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஆல்சோ லூசிங் மெனி டைம்ஸ். பட் திஸ் டைம் ஐ வில் பி ஸோ சீரியஸ் அண்ட் ஐ ஆல்சோ விஷ் டு அவாய்ட் நெகட்டிவிட்டி. ஓகே, நேற்று எபிசோடில் சொல்லியிருக்காங்க. Thank you so much, ma'am. Thank you. This really means a lot to me. Thanks for being here to continue to make videos to feel as positive. Definitely, ma'am. Sure. Next, Avila Fraskin solirkanga. You are really a great motivator, akka. The efforts you put in to let the world know who you are now is just wow. Thank you so much, Avila. I'm also into this journey. Okay, she's also into this journey. Welcome, Avila. Thanks for being here. I'm also into this journey and your videos gives me that push whenever I feel down or demotivated. Thank you and kudos. Really? Okay, I'm so glad that நீங்க demotivate ஆயிருக்கும்போது என் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகிறது வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து கிளாடாக ஃபீல் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் ஜோதி மேம் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர் அகெயின். ஹோப் யூர் டூயிங் குட். கினோவா ரெசிபி ப்ளீஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, நேற்று எபிசோடில் கினோவா பண்ணியிருப்பேன். அதோட ரெசிபி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மேம், 1:2 ரேஷியோ தான் வந்து எடுக்கணும். பட் நான் வந்துட்டு கொஞ்சம்
ஓவர் குக்டு நான் பண்ணுவேன் நான் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ நான் 1:3 எடுத்துக்கிட்டேன். 1 கப் வந்து கினுவாக்கு 3 கப் வாட்டர் எடுத்துகிட்டு சும்மா சால்ட் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நார்மலி ரைஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். அது ட்ரெயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா நிறைய தண்ணி போட்டு நீங்கள் வேக வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே நம்ம இந்த புலாவெல்லாம் பண்ணி அப்படியே வற்ற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே நான் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து அந்த கினுவாக்கு வந்து நல்லா ஒரு 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 காரமாக ஒரு கிரேவி பண்ணணும். அந்த காரமாக கிரேவி பண்ணால் தான் இந்த கினுவாவோட அந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அண்ட் மோரோவர் நல்லா நம்ம நிறைய தடவை நம்ம கழுவிட்டு அந்த கினுவா பண்ணணும்னா அது தெரியாது. பட் இது ஹைலி நியூட்ரிஷியஸோடது இந்த மில்லட். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட வனிதா மேம் வந்து கினுவா வாட் இஸ் தட் கினுவா பிசிபல் அபாத் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இதில். அது வந்து ட்ரை பண்ணணுன்ட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக நான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலி நியூட்ரிஷியஸ். ஏன்னா அந்த பிசிபல் அபாத் அதாவது சாம்பார் சாதம் மாதிரி வந்துட்டு அந்த சாம்பார் ரைஸ்க்கு பதிலாக அந்த கினுவா போடுறாங்க. நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு பருப்பெல்லாம் போட்டு அது பண்ணுறதுனால அது ஒரு பவர் பேக்ட் மீலாக இருக்கும். பட் அதில் ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஃபைபருக்காக வெஜ்ஜீஸ் எல்லாம் அதில் இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஃபார் த கினுவா. நெக்ஸ்ட் முபாரக் மேம் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், ஹாய். நெக்ஸ்ட் ஷாகுல் ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஹாய் மேம், நான் ஹாஜிரா. ஹாய் ஹாஜிரா மேம், வெல்கம். நான் இப்போ தான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன். ஓகே, ஷீ இஸ் 95 kgs, 25 டேஸாக ஃபுட் டயட்டில் இருக்கேன். 800 to 900 கேலரிஸில் இருக்கேன். நீ பெயின் 8 இயர்ஸாக இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிராம் கூட குறையில என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் 95 kgs இருக்கிறீங்கன்னா மேக் ஷோர் அட்லீஸ்ட் 95 to 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஐ எம் ஷோர் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன். இஃப் ஸோ நீங்கள் வந்துட்டு சிக்கன் ஓட பிரெஸ்ட் வந்து எவ்ரிடே 250 to 300 grams ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாருங்கள். சரிங்களா? எவ்ரிடே. ஓகேங்களா? எவ்ரிடே. அது வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டு நீங்கள் அட் அ டைமாக மத்தியானத்துலேயே சாப்பிட்டாலும் சரி, இல்லை நைட் சாப்பிட்டாலும் சரி. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு டேக் 2 மீல். 2 மீல் எடுத்துங்க. காலையில் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, இல்லை நைட் ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் நான் மதியம் எப்பவுமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏதாவது 2 மீல் எடுங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருங்க. ஆல்ரெடி என்னோடதுல வந்துட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட எபிசோட் 2 லான்ச் பண்ணியிருப்பேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ்னா என்ன, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் ஓட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது 2 எபிசோட் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் லான்ச் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் as well. ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்மளுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகாமல் எல்லாம் சான்ஸே இருக்காது. தட் இஸ் நம்பர் 1 திங். அது நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்பர் 2, வாட்டர் வந்து 3 liters ஆஃப் வாட்டர் எடுங்க. ஓகேங்களா? நம்பர் 2. நம்பர் 3, நான் சொன்ன மாதிரி 250 to 300 grams ஆஃப் சிக்கன் எடுங்க. சிக்கன் ரீப்ளேஸ் பண்ணுற அன்னைக்கு அட்லீஸ்ட் 200 grams ஆஃப் ஃபிஷ் எடுங்க. ஏதாவது ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபிஷ் லைக் சால்மன், இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ரைஸ் வந்து 200 grams ஆஃப் ரைஸ் மட்டும்தான் சாப்பிடணும். ஒன்லி 200 grams ஆஃப் ரைஸ் மத்தியானத்துக்கு. அதுக்கு மேலே இல்லை சாப்பிட்றாதீங்க. இல்லை 150 gramsனாலுமே ஓகே இஃப் இட் ஆல் உங்களால் முடியுதுன்னா. நைட் வந்து சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி, பெரிய சப்பாத்தி கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி வந்து ஒரு சிங்கிள் சப்பாத்தி. அண்ட் அந்த 250 grams சிக்கனோட பாக்கி இருந்ததுன்னா அந்த இதுவும், அப்புறம் வெஜ்ஜீஸ், மஷ்ரூம்ஸ் நிறைய ஆட் பண்ணுங்கள். நீ பெயின், ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு மஷ்ரூம்ஸ் இது பண்ணணும். நானுமே ரொம்ப நீ இன்ஜுரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 year வந்துட்டு ரெக்கவர் இப்போ தான் ஆகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீ இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. நீ இன்ஜுரி சரி பண்ணுறதுக்கான வழி என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சே ஆகணும். உங்களுக்கு ஜிம் போகிறீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜிம்மில் வந்துட்டு 4 months நான் வந்து உட்காந்தே தான் நான் வெயிட் லாஸ் பண்ணினேன். அதாவது ட்ரெட்மில்லில் நடக்க முடியாது, இஎஃப்எக்ஸ் பண்ண முடியாது, சைக்கிளிங் பண்ண முடியாது, முட்டி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே என்னால் பண்ண முடியாது. உட்காந்துட்டே வெயிட் தூக்குறோமா, நிமித்துறோமா, சைடில் இது பண்ணுறோமா, இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேனே தவிர நான் ஜிம்மில் நின்றுட்டு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஓகேங்களா? ஸோ ஆனாலும் நான் அப்படி சும்மா இருக்கல. இப்போ சும்மா இருக்கும்போது ஜிம்மில் வந்துட்டு நீ எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நீ எக்ஸ்டென்ஷனில் பண்ணி என்னோட நீ சுற்றி இருக்கிற அந்த மசில் ஏரியாவை நான் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன். அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆக 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 எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் என்னங்கிறது மென்ஷன் பண்ணல, வெயிட் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. பட் தட்ஸ் ஓகே. ஏஜ் என்னவாக இருந்தாலுமே ஜிம் ஹிட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ எஸ், ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஜிம் ஹிட் பண்ணிவிட்டு உங்களோட நீ வந்து சுற்றியுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற வழி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு வேளை நீங்கள் ஜிம் இப்போ போகலைனாலுமே ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த ஒர்க் அவுட்
ஒர்க் பேண்டு. அந்த பேண்டு வாங்கி வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு டேபிள்லையோ எதுலையோ வச்சு நீ லெக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து நீ வந்து அதை அப்படியே விட்டுறாதீங்க, அதை நான் சொல்கிறேன். பிகாஸ் 120 கிலோ இருந்தனால என்னோட 2 முட்டியோட எலும்புமே இப்படி தேஞ்சிருச்சு, இப்படி ஒட்டி தான் இருக்கும், இப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் என்னால் எல்லாரும் பண்ணுற எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியாது. பட் ஸ்டில் தென் ஐம் நாட் கிவிங் அப். முட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விடலை. நான் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ தான் நான் இப்போவுமே அதை பண்ணிகிட்ருக்கேன். அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டயட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன் வித் டுடேஸ் செஷன். ஸோ லெட் மீ கோ அண்ட் கெட் குவிக்காக நான் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிறேன். டெய்லர் கிட்ட போய் வேறு ட்ரெஸ் வாங்கணும். அண்ட் எப்போவுமே லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் என்னோட எல்லா வேலையும் எடுத்து வச்சுருப்பேன் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அதை நான் பக்காவாக பண்ணிடுவேன். ஓகே, see you soon in another new episode. Saju here.